ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்லி சமையல். இன்றைக்கான வரலட்சுமி நோம்பு விரதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனை பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் அழைக்கிறதா இருந்தேன். அதனால் வேலைக்கிழமை நான் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமைக்கான வீடியோ தான். நான் எல்லா விளக்குத்தட்டுக்கும் நல்லா பொட்டு வச்சுட்டு எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் அரைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் டைம் பார்த்திங்கன்னா 6 to 7 அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு முடிக்க முடியாது. ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் வேலை பெண்டிங் இருக்கும். ஆனால் நைட்டே வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புடவை, தட்டு, தாம்பலம் கொடுக்க வேண்டியதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி அதையும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எதுவுமே மறந்துட மாட்டோம் அப்படின்றதுக்காக பண்ணிட்டேன். ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clock ஏற்றிட்டு இப்போ நம்ம அம்மனை வந்துட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாம்பாளத்தில் பார்த்திங்கன்னா பச்சரிசி போட்டுட்டு இதில் வந்துட்டு நான் போன வருஷம் வந்து தண்ணி வச்சுருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு பச்சரிசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி முக்காப்பான அளவுக்கு வந்துட்டு வரணும். தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை பச்சரிசி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். லாஸ்ட் வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அர்ஜென்ட்டாக பண்ணதுனால தண்ணி வச்சேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டைம் நிறையா இருந்ததுனால நான் வந்துட்டு இந்த வருஷம் பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். முக்காப்பான அளவுக்கு வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 4 ஏலக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி காசு. நம்ம வந்துட்டு நார்மல் காசு கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம். கூடவே வந்து கிராம்பு சேர்த்துக்கலாம். வாசனையான பொருள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், பூவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்துட்டு வெத்தலைப்பாக்கு, ஒரு சில பேர் வந்துட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் வந்துட்டு உள்ளாரே வைப்பாங்க. நான் வந்துட்டு வைக்க மாட்டோம். எங்கள் அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த வருஷம் எனக்கு வந்து மாங்கொத்து கிடச்சிது. லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெத்தலையில் தான் நான் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு அதையும் வந்து லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட் வருஷத்தோடையும் இந்த வருஷத்தோடையும் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுட்டு வீடு அழைச்சிட்டு வர்றதுன்றது பார்த்திங்கன்னா வாசப்படியிலே வச்சு விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சிட்டு அதை வந்து உள்ளார அழைச்சிட்டு வந்து வைப்பாங்க. அதை வந்துட்டு நான் வந்து காமிக்கல, ஏன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கிறதுனால கேமராமேன் சரியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணல. மாங்கத்து கொஞ்சம் நிறையாவே கிடச்சிது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் கலசத்துக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற மாங்கத்தை கட்டி அதுக்கு பொட்டு வச்சு வாசப்படியில் நான் கட்டிட்டேன். ஒரு சில கிளிப்ஸ் வந்து என்னால் காமிக்க முடியல, ஏன்னா வந்துட்டு அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராமேன் வந்து எனக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணாததுனால நான் வந்து இருக்கிறது மட்டும் காமிச்சிருக்கேன். அலங்காரம் பண்ணிவிட்டு கலசத்துக்கு பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு நம்ம வளையல் சாத்திட்டு தட்டு தாம்பலத்தை வச்சுட்டு இது ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம விளக்கேற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு அம்மனை அழைக்கிறது. இதுக்கப்புறம் தான் வந்து படையில் இருக்குது. அது வந்து 9-10 பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நெய்வேத்தியம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கலசத்தை வச்சுட்டு அம்மனுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே வந்து நான் சக்கரை பொங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. சக்கரை பொங்கல் வந்துட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சுண்டலையும் வேக வச்சு அதையும் வந்து தாளிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நான் 5 வகையான சாதமும் கூட செய்ய போகிறேன். கூடவே வந்து பால் பாயசம் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து கொழுக்கட்டை தான் வந்து பிளான் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா இது அம்மனுக்கு வந்து கொழுக்கட்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை வந்து டைம் இல்லாததுனால எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு டைமு. நான் வந்துட்டு விளக்கேற்றி 9 மணிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து படையிலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் புளி சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருந்த சுண்டல், அப்புறம் பால் சாதம் கொஞ்சமாக, தயிர் சாதம் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். ஏன்னா பால் சாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மனுக்கு வந்து பால், தயிர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது வச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் பண்ணியிருந்த சேமியா பாயாசம், அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுத்த வடை செஞ்சுருந்தேன். உளுத்த வடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அம்மனுக்கு வைக்கிறது. நான் வந்து இதில் வந்து வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கல. வெறுமனே வந்து இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு வெங்காயம் சேர்க்காத வடை. பொதுவாக அம்மனுக்கு வந்து படைக்கும்போது இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி சேர்க்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிற நார்மல் வடையை விட இந்த வடை வந்துட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி கூட நீங்கள் இதே மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் சரஸ்வதி பூஜை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே படையல் மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. அப்புறம் வெளியில் இருக்கிற துளசி மடத்துக்கு வந்துட்டு நான் விளக்கேற்றி அதுக்கும் வந்து பூஜை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளார படையல் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கு வந்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு நாங்களும் திருப்தியாக வந்துட்டு வரலட்சுமி நோம்பு வந்து முடிச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம். கொஞ்சம் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்சது நான் பெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது போல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.